ஜம்மு காஷ்மீரில் நடந்த மோதலில் தீவிரவாதி ஒருவனை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். கத்துவா நகரை அடுத்த ஹிராநகர் கிராமத்தில் நேற்று இரவு தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அப்பகுதியை சுற்றி வளைத்து பாதுகாப்பு படையினர் அதிரடியாக தாக்குதலில் ஈடுபட்டனர். இதில் தீவிரவாதி ஒருவனை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். அப்பகுதியில் மற்றொரு தீவிரவாதியும் பதுங்கியிருப்பதாக சந்தேகிக்கப்படும் சூழலில் ட்ரோன் உதவியோடு பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் தோடா பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற சண்டையில் காயமடைந்த சிலர் பாதர்வா துணை மாவட்ட மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமகவின் நிலைப்பாடு பற்றி இன்னும் 2 நாட்களில் நிர்வாகக் குழு கூடி முடிவு செய்யப்படும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். வேலூர் கொண்டவட்டம் பகுதியில் நடைபெற்ற பாமக மாவட்ட தலைவர் இல்ல திருமண விழாவில் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டார். அதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் போதைப் பொருளை ஒழிப்போம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்கிறாரே தவிர அதற்கான செயல்பாடுகளில் ஈடுபடவில்லை என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், இந்தியாவை 3வது பொருளாதார நாடாக பிரதமர் மோடி உருவாக்குவார் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாக குழு கூடுகிறது. கூடிய பிறகு எங்களுடைய முடிவை தெரியப்படுத்தும். இதுதான் எங்களுடைய நோக்கமே. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி சேர்ந்தது காரணமே திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக இந்தியாவின் பிரதமராக வர வேண்டும். வந்துவிட்டால், வெற்றி பெற்றுவிட்டார், நிச்சயமாக இந்தியாவில் நல்லாட்சி நடக்கும். இந்தியாவை உலகத்தில் 3வது பொருளாதாரத்தில் எடுத்து செல்வார்கள். அந்த வகையில் அதே போன்று மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னது போன்று சமூக நீதி பிரச்சனைகள்லாம் இருக்கிறது. தமிழ்நாட்டை சார்ந்தது மட்டுமல்ல, இந்தியாவை சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறது. இதை நிச்சயமாக நாங்கள் வலியுறுத்தி அதற்கு தீர்வு கொண்டு வருவோம்.